கோடை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். இங்கே கர்நாடக பகுதிகளில் மழை பெய்து கொண்டு வரும் நிலையில் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து எப்படி இருக்கிறது? சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்துள்ளனர். தற்போது கோடை விடுமுறை என்பதாலும் தற்போது கோடை விடுமுறையில் ஒகேனக்கல் நல்ல சீசனாக இருப்பதன் காரணமாகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் குவிந்துள்ளனர். சமீபத்தில் பெய்த மழை தற்போது குறைந்துள்ளதன் காரணமாக 14,000 கனஅடியிலிருந்து நீர்வரத்து 4,000 கனஅடியாக தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் ஆனந்தமாக உள்ளதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தருமபுரி பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகாவின் பெங்களூரு பகுதியில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று ஒகேனக்கலில் குவிந்துள்ளனர். இன்று ஞாயிறு விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை என்பதால் அதிகப்படியான கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளில் ஆனந்த குளியலிட்டும் மீன் சமையலை ருசித்து உண்டும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் கொண்டாடி வருகின்றனர். நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.